ஹாய் guys, டுடே செட்டிநாடு சிக்கன் கிரேவி வித் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலப்பருப்பு, தனியா, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேவி பண்ணலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பட்டை லவங்கம்லாம் போட்டு ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணதுனால நம்ம இது கிரேவிக்கு வெறுமா போட வேண்டாம். எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கலாம். சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனில் தண்ணி நல்லா விடணும். தண்ணி விடுற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா வேகணும். தண்ணியிலே நல்லா வெந்துடும். அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா இப்போ தண்ணி எல்லாம் சிக்கனில் இந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த கடை மசாலாவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா நீங்கள் எல்லா சிக்கன் கிரேவிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் மசாலா வாங்காமல். இதுதான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி மசாலா. இதை நான் வீட்டில் அரைச்சி வச்சு 2 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம டரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஆயில் எதுவும் சேர்க்கறது இல்லை. இது செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. வேறு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே மைதா மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுருந்தேன். நான் நூல் பரோட்டா தான் செய்கிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்துக்கின்னு அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நைஃப் எடுத்து அதை நல்லா கோடு கோடாக போட்டுக்கின்னு திருப்பினா அதை ஒரு ரோல் பண்ணி நம்ம தேய்ச்சா நூல் பரோட்டா ரெடி. அதை 2 பக்கமும் போட்டு எடுத்து கையில் நல்லா அதை அடித்தா பரோட்டா வித் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. சிம்பிள் டிஷ், வெரி டேஸ்டி, மை ஃபேவ் ஃபுட். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சிக்கன் கிரேவி வித் பரோட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.